ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி 11X அண்ட் 11X 5G ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வர 23ஆம் தேதி. ஸோ இந்த மொபைல் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மொபைல் வந்து எதுக்கான காம்படிஷன், ஸோ இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மி 11 அண்ட் ரியல்மி 11X இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் உங்களுக்கு டைமென்சிட்டி 6100+ ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 695 என்ற ப்ராசஸரோட ஒரு காம்படிஷனுக்கு எடுத்தோம்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸ்னாப்டிராகன் 695 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாது இந்த டைமென்சிட்டி 6100+ம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலில் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய ப்ராசஸர் தான், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதே ப்ராசஸரை வச்சு நிறைய மொபைலுக்கு வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ரெட்மி 12 5Gயில் வந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் 4+ Gen 2 அந்த ப்ராசஸர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். கொடுத்து ஒரு 12,000 11,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த மொபைலை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 6100+ கொடுத்து கொஞ்சம் திருப்பியும் வந்து பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ப்ராசஸர் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சில் ஒரு IPS LCD தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல பேனல். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ ரியல்மியும் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து 5000 mAh. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ரியல்மி 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ இதோடைய ரியல்மி 11Xல பார்த்தீங்கன்னா ஒரு 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி 11 தான் கொஞ்சம் ஹையர் வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 256GB கிட்ட உங்களுக்கு வேரியன்ட் வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹையஸ்ட் ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கிட்ட லான்ச் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக இந்த ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா 108 மெகாபிக்சல் உங்களுக்கு பேக்கில் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. கூடவே உங்களுக்கு 2 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் வைட் சென்சாரும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கிட்ட வருது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கேமராவும் இதில் கொஞ்சம் ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரெண்டுத்தோட ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக அதையே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ராசஸர் வைஸில் கொஞ்சம் சேஞ்சுக்காக ஒரு முதலே சொன்ன மாதிரி ஸ்னாப்டிராகன் 4+ Gen 2 அந்த ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெட்மி 12 5Gக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக இருந்திருக்கும். ஆனால் டைமென்சிட்டி 6100+ கொடுத்து ரொம்பவே மொக்க பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ரெண்டு ஃபோன் கூடவே ரியல்மி பட்ஸ்ன்ற 2 ஹெட்செட்டும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஹெட்செட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் Air 5 அண்ட் ரியல்மி பட்ஸ் Air 5 Pro 2 மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Air 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆட்டோமஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் Air 5 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு 12.4 mm டிரைவர் கிட்ட இருக்கு. இதில் கூடவே உங்களுக்கு ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்கிய அம்சமாக இதில் பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் இதோடைய ப்ரைசிங் வந்து எந்த அளவு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்க்ளூடிங் அந்த 2 ஃபோனும் எந்த ப்ரைஸிங் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த பட்ஸும் எந்த ப்ரைஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன ப்ரைஸுக்கு வரப்போகுதுன்ட்டு. இந்த 2 ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.